நேற்றைக்கு சில விஷயமெல்லாம் பேசியிருக்காங்க. குறிப்பாக சில வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் நாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். குறிப்பாக முருக பக்தர்கள் யாரெல்லாம் ஆன்மீகத்தில் திளைத்திருக்கிறாங்க, முருகனுக்காக அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள், முருகன் முப்பாட்டன்னு சொல்லக்கூடியவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். சொன்ன தொனி என்னங்கிறது பார்க்கணும். எவ்வளோ பெரிய கிண்டல் அவங்களுடைய வார்த்தைகள் இருந்து. முருகனுக்கு வேணால் 2 பொண்டாட்டி இருக்கலாம், ஆனால் தீபம் 2 இடத்துல ஏற்ற முடியாது அப்படி சொல்லியிருக்காங்க. முருகன் 2 பொண்டாட்டிக்காரன் தான். அதனுடைய தத்துவம் என்ன என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் இது மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு ஒரு கோர்ட்டில். அப்படிங்கிறபோது கொஞ்சம் யோசிக்கணும். 2வது விஷயம், நேற்று வரைக்கும் அந்த சர்வே கல்லுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு ஒரு தரப்பில் ஆஜராகக்கூடியவர்கள் அது சமணர்கள் வழிபட்டார், தீபம் ஏற்றி இது பண்ணாங்க, அங்கே உட்காந்து எல்லாம் கூட்டம் போட்டு மீட்டிங்கெல்லாம் பேசினாங்க ராத்திரிக்கு மேலே அப்படி சொல்கிறாங்க. இப்போ சமணர்களுடைய வாழ்க்கை முறையை பற்றி அறியாமல் ஒரு ஏதோ இந்த கட்டுற கதையெல்லாம் கட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, கம்பி கட்டுற கதை சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கதைகள் எல்லாம் கூட சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போது இவர்கள் எதையும் நிரூபிப்பதற்காக எவ்வளோ பொய் தகவலை அதுவும் குறிப்பாக கோர்ட்லேயும் கூட சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருப்பது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இந்த வழக்கறிஞர்களுடைய பின்னணி பார்க்கணும். வழக்கறிஞர்களை நாம் எந்த வகையிலையும் நிந்திக்க விரும்பல, அவர்களை விமர்சனம் செய்யலாம். ஆனால் இந்த வழக்கறிஞர்கள் நியமித்திருக்கிறார்களே, அறநிலையத்துறையும் கோவில் தரப்புலையும் அரசு தரப்புலையும் இவர்களெல்லாம் 1 மணி நேரத்துக்கு அவர்களுடைய அந்த வக்கீலினுடைய ஃபீஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த தொகை என்பது நீங்கள் போய் தேடி பார்க்கணும். 1 மணி நேரத்துக்கு பல லட்சங்கள். அப்போ இவ்வளவு செலவு பண்ணி கோவிலோட காசை கொடுத்து அவர்கள் இது போன்ற வழக்கறிஞர்கள் நியமித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது பக்தர்களாகிய சாதாரண பக்தர்கள், என்னை போன்ற பக்தர்கள் ஆட்சேபிக்கக்கூடிய ஒரு விஷயம். கோவில் காசை எடுத்து நீங்கள் எதுக்கு சார் இது பண்ணுறீங்க? கோவிலுக்கு எதிராகவே நீங்கள் செயல்படுவீங்க. இப்போ இதுக்கு எதுக்கு கோவில் காசு கொடுக்கணும்? அதனால் பக்தர்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த விமர்சனங்கள், முருகனை பற்றி இழிவாக பேசுவது, இது கோவிலுக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக, முருக பக்தர்களுக்கு எதிராக செய்யக்கூடியதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியான நேரத்தில் பதில் கிடைத்தே தீரும். கண்டிப்பாக பதில் கொடுப்பாங்க.